நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகியை வந்து வேதா வந்து எப்படி பிளான் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடுத்துக்காட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்துக்கு. ஏன்னா வந்து நம்ம ரத்னத்தோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து அடுத்த அரசியல் வாரிசு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாரு. அதனால் வந்து ரத்னம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இவங்க வேதாக்கு வந்து தெரிஞ்சிருது, எப்படியாவது வந்து அப்பா நம்மளை அந்த போஸ்டிங் வந்து கொடுக்க மாட்டார், அதுக்கு முன்னாடி வந்து நம்மளே பறிச்சுக்கிட்டா தான் உண்டு, அதுக்கு வந்து இந்த ஜானகியை வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு அனுப்பணும், ரத்னத்தை வந்து தனி ஆளாக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பதவியை அவன்கிட்ட நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த வீரசேகரன் இருக்கார்ல, அதாவது ரத்னத்தோட வந்து விசுவாசி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து அங்கிட்டு கூடி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத செஞ்சேன்னா நீ கேட்குறத விட நான் அதிகமான காசு வந்து உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா, காசுக்காக நான் என்னென்னாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நான் சொல்லும்போது வந்து அந்த ரூமுக்குள்ளே போ, சரியா? ரூமுக்குள்ளே போயிட்டு நான் கரெக்டாக வந்து வீட்டுக்கு அந்த வாசலுக்கிட்ட வருவேன். அப்போ வந்து நீ வெளியில் வந்து சட்டையை கழட்டி திருப்பி மாட்டுற மாதிரி மாட்டிட்டு அப்படியே திருப்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம கூட்டமெல்லாம் முடிஞ்சு ரத்னத்தை வந்து அவங்க அப்பா வந்து அரசியல் வாரிசாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த கடுப்பில் வேறு நம்ம இங்கிட்டு வேதா வந்து இருக்காங்க. ரத்தனத்தோட கார் வந்து வெளியில் வந்துடுது. வந்தவனையுமே ஜானகி வந்து அந்த வீரசேகரன் இருக்கார்ல, அவளை வந்து ரூம்குள்ளே போ, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே இரு, கரெக்டாக நான் வரும்போது வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ரூமுக்குள்ளே தான் ஜானகி இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வெளியில் வந்து நம்ம வேதா வந்து அப்படியே கவலையிலே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அக்கா என்னக்கா ஒரு மாதிரி உட்காந்துருக்க, என்னக்கா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவன் பொண்டாட்டி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டியா? அவள் என்ன பண்ணா? ஜானகி என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் வந்து கேட்குறாங்க. அவள் என்ன பண்ணா, அதை எப்படி நான் என் வாயால் சொல்ல? அவள் வந்து நம்ம குடும்பத்தோட மானத்தையே வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன ஏதுன்னு ஒழுங்காக சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரத்னம் வந்து கேட்குறாங்க. நான் என்னப்பா அதை சொல்ல, நீயே வந்து உன் கண்ணால் வந்து நேரில் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த ரூமை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஜானகி இருக்காங்க. வீரசேகரன் உள்ளே போன உடனேயும் இங்கே எதுக்குண்ணே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா, ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போக வந்தேன், ரத்னம் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து கேஷுவலாக விட்டுடுறாங்க. கரெக்டாக இவங்க வந்து அந்த ரூமுக்கு வெளியில் போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே வீரசேகரன் வந்து உள்ளேருந்து சட்டையை கழட்டிட்டு உள்ளே வந்து அவசரமாக வெளியில் ஓடி வந்து மாட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனேயுமே புரிஞ்சு போச்சு. அதாவது உள்ளே போய் வீரசேகரனும் ஜானகியும் வந்து தப்பான முறையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேதா வந்து அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதை பார்த்த உடனேயுமே ரத்னத்துக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. டேய், எவ்வளோ தைரியம் இருந்தால் உள்ளடா வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீரசேகரனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னையெல்லாம் வந்து வைக்கிற இடத்துக்கு வச்சுருக்கோண்டா, நான் தானே உன்னை வந்து விசுவாசின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளலாம் விட்டேன், நீ இதெல்லாம் பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அடித்து துரச்சிடுறாங்க. அடுத்து ஜானகி கிட்டே போய் சொல்கிறாங்க, உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கேட்குறாங்க. இல்லை, போய் வந்து நீ நம்ம கட்சியில் இருக்கிறவனோட சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்க புரிஞ்சு போச்சு, இனிமேலும் தப்பாக பேசாதீங்க, அவர் வந்து சும்மா ஃபைல் எடுக்க போகிறேன், ஏதோ பொருள் எடுக்க போகிறேன்னு சொல்லி தான் உள்ளே வந்தார், அவர் கூட வந்து என்னை நீங்கள் வந்து சேர்த்து வச்சு பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரத்னம் வந்து கோவப்படுறாங்க. ஏங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல, நான் இங்கே உங்கள் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அந்த இடத்துலேருந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அவங்க வெளியில் போன உடனே இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதாக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.